ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பாவை இன்ஜினியரிங் காலேஜ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த காலேஜ்க்காக பார்த்தீங்க அப்படின்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்ல 3.9 அவுட் ஆஃப் 5 கொடுத்துருக்காங்க. இதுவே சிக்ஷா வெப்சைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 4.1 அவுட் ஆஃப் 5 கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த ரேட்டிங்கு இந்த காலேஜ் வந்து ஒர்த்தபுளாக இருக்கா அண்ட் இதோட பெஸ்ட்டாகவே பண்ணிட்டு இருக்காங்களா அப்படிங்கிற எல்லாத்தையுமே டீட்டெயில்டாக ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் ஒன் பை ஒன்னாக ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோவில் பாவை இன்ஜினியரிங் காலேஜ் எதுக்காக நம்ம சூஸ் பண்ணணும், இந்த காலேஜில் என்னென்ன கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க, பிளேஸ்மெண்ட்ஸ் எந்த மாதிரிலாம் ஆஃபர் பண்ணுறாங்க அண்ட் ஃபெசிலிட்டிஸ் எந்த மாதிரிலாம் இருக்குது அப்படிங்கிற எல்லாத்தையுமே டீட்டெயில்டாக ஒன் பை ஒன்னாக சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பாவை இன்ஜினியரிங் காலேஜ் பார்த்தீங்க அப்படின்னா நாமக்கல்ல பாச்சலில் லொக்கேட் பண்ணியிருக்காங்க. இந்த காலேஜ் பார்த்தீங்க அப்படின்னா ஒன் ஆஃப் த அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன் அஃபிலியேட்டட் டு அண்ணா யூனிவர்சிட்டி அண்ட் நாக்ல பார்த்தீங்க அப்படின்னா ஏ கிரேடும் வாங்கியிருக்காங்க. இந்த காலேஜில் இருக்கக்கூடிய சம் ஆஃப் த கோர்சஸ் பார்த்தீங்க அப்படின்னா NBA-வால் அக்ரிகேட் பண்ணப்பட்டிருக்குன்னு சொல்லலாம். இந்த காலேஜில் என்னென்ன கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த காலேஜை பொறுத்த வரைக்கும் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங் அண்ட் சம் ரேர் கோர்சஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா மெடிக்கல் எலக்ட்ரானிக்ஸ், ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன், சேஃப்டி அண்ட் ஃபயர் இன்ஜினியரிங், இந்த கோர்சஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பாவை இன்ஜினியரிங் காலேஜில் ஆஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் ரேரான கோர்சஸ் பார்க்குறீங்க அப்படின்னாலும் தாராளமாக வந்து நீங்கள் பாவை இன்ஜினியரிங் காலேஜ் சூஸ் பண்ணலாம். ஒன் ஆஃப் த பெஸ்ட்டான காலேஜ்னே சொல்லுவேன். அண்ட் மற்ற கோர்சஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் ஷோ பண்ணுறேன். ஸோ மறக்காமல் மிஸ் பண்ணாமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த காலேஜில் ஃபெசிலிட்டிஸ் வைஸ் எந்த மாதிரிலாம் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த காலேஜை பொறுத்த வரைக்கும் லைப்ரரி ஃபெசிலிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் சூப்பராகவே வந்து அவைலபிள் பண்ணியிருக்காங்க. இங்கே இருக்கக்கூடிய சென்ட்ரல் லைப்ரரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த சென்ட்ரல் லைப்ரரியில் மோஸ்ட் ஆஃப் த புக்ஸஸ் பார்த்தீங்க அப்படின்னா அவைலபிளாக இருக்குது. இன்டர்நெட் ஃபெசிலிட்டிஸ்மே பார்த்தீங்க அப்படின்னா காலேஜ் கேம்பஸ்குள்ளே இருக்குன்னு சொல்லலாம். இந்த காலேஜில் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸும் வந்து ப்ரொவைட் பண்ணுறதுனால உங்களோட ஸ்கில்ஸை நீங்கள் டெவலப் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்குன்னு சொல்லலாம். அண்ட் ஸ்போர்ட்ஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஸ்போர்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக பண்ணிகிட்டு இருக்காங்க. இது மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ஸ்காலர்ஷிப்பும் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த காலேஜை பொறுத்த வரைக்கும் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் இண்டிவிஜுவல் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ரெண்டு பேருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் நீட் அண்ட் க்ளீனாக வந்து அவைலபிள் பண்ணியிருக்காங்க. கான்ஃபரன்ஸ் ரூம்ஸ் இருக்குது, லாங்குவேஜ் லேப் இருக்குது, ஆடிட்டோரியம் இருக்குது அண்ட் ஃபங்க்ஷன் ஹால்ஸாக இருக்கட்டும், மெடிக்கல் சென்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து காலேஜ் கேம்பஸ்குள்ளே இருக்குன்னு சொல்லலாம். அண்ட் EDCs எல்லாம் இருக்கட்டும் அண்ட் IICs எல்லாம் இருக்கட்டும், இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா கேம்பஸ்குள்ளே இருக்குது. டிரான்ஸ்போர்ட் பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் 70 கிலோமீட்டர்ஸ் வரைக்குமே டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் அவைலபிள் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபெசிலிட்டிஸ் வைஸ் வந்து சூப்பராகவே பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த காலேஜில் பிளேஸ்மெண்ட் வைஸ் இந்த மாதிரிலாம் ஆஃபர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த காலேஜை பொறுத்த வரைக்கும் பிளேஸ்மெண்ட்டுக்கு என்னென்ன கம்பெனிஸ்லாம் வந்திருக்காங்க அப்படின்னா அசெஞ்சர், அமேசான், BMW, கேப்ஜெமினி, CSS Corp, HCL, Cognizant, Google, HP, Infosys இந்த மாதிரி டாப் MNC கம்பெனிஸ் பிளேஸ்மெண்ட்ஸ் வந்திருக்காங்க. ஸோ பிளேஸ்மெண்ட்டுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட்டான காலேஜ்னே சொல்லுவேன். ஏன்னா பிளேஸ்மெண்ட்டுக்கு வரக்கூடிய கம்பெனிஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா டாப் MNC கம்பெனி தான் பிளேஸ்மெண்ட்ஸ் வந்திருக்காங்க. பிளேஸ்மெண்ட்டுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட்டான காலேஜ்னே சொல்வேன். இந்த காலேஜில் பிளேஸ்மெண்ட் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 91% ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லாஸ்ட் டே பிளேஸ்மெண்ட் செலக்ட் ஆயிருக்காங்க. ஸோ நீங்கள் பிளேஸ்மெண்ட்டுக்காக ஒன் ஆஃப் த பெஸ்ட்டான காலேஜஸ் பார்க்குறீங்க அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக பாவை இன்ஜினியரிங் காலேஜ் நீங்கள் சூஸ் பண்ணலாம். இப்போ கோர்ஸ் வைஸ் எல்லாமே சொல்லிட்டேன், பிளேஸ்மெண்ட் வைஸ் அண்ட் ஃபெசிலிட்டிஸ் வைஸ்மே சொல்லிட்டேன். இந்த காலேஜ் யார் யாருக்கெல்லாம் சூட்டபுளாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் நல்ல ஒரு பெஸ்ட்டான பிளேஸ்மெண்ட்ஸ் காலேஜஸ் பார்க்குறீங்க, உங்களோட கட் ஆஃப் வந்து ஒரு 160 to 170 கட் ஆஃப்குள்ளே வரும். அண்ட் நாமக்கல்ல ஒன் ஆஃப் த பெஸ்ட்டான காலேஜஸ் பார்க்குறீங்க அப்படின்னாலும் சரி, உங்களுக்கு நம்ம பாவை இன்ஜினியரிங் காலேஜ் வந்து ரொம்ப ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். ஸோ தாராளமாக நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் சூஸ் பண்ணுங்கள். இந்த பாவை இன்ஜினியரிங் காலேஜில் எவ்வளோ ஃபீஸஸ் போயிட்டு இருக்குது, நீங்கள் எடுக்க போகிற கோர்ஸஸ்க்கு என்ன கட் ஆஃப் போயிட்டு இருக்குது அண்ட் வந்து இந்த காலேஜில் வேறு என்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிற எந்த ஒரு டவுட் இருந்தாலும் தாராளமாக ஸ்க்ரீனில் 3 நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் அட்மிஷன் கைடன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீயாகவே ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.